நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியில போய் பொறுக்கி தான் தீருவேங்கிற சட்டம் ஏதாவது இருக்கா? எனக்கும் தெரியும் இந்த பட்டணத்து பவுஸ் எல்லாம். என்னடி முறைக்கிற? 150 ரூபா கொடுத்தா வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுக்கு ஒருத்தியும், 250 ரூபா கொடுத்தா 10 பாத்திரம் தேய்ச்சி அடுக்கி வைக்கிறதுக்கு ஒருத்தியும், 500 ரூபாய் கொடுத்தா துணியை தோச்சி காய வச்சு மடிச்சு வைக்கிறதுக்கு ஒருத்தியும், 1000 ரூபாய் கொடுத்தா சமையல் பண்ணி வைக்கிறதுக்கு ஒருத்தியும் இந்த பட்டணத்துல இருக்காளுங்கன்னு எனக்கும் தெரியும். 10 நாளா இருந்து இங்க குப்பை கொட்டுறனே எல்லாம் எனக்கு தெரியும். இந்த பட்டணத்துக்காரிங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஆளை வச்சுட்டு சோம்பேறியா கெட்டு குட்டிச்சவர் ஆயிருக்காளுங்கிறது எனக்கு தெரியும். இந்த வேலை எல்லாம் இந்த விசாகத்துக்கிட்ட நடக்காது கண்ணு. இது பாரு, நல்லா கேட்டுக்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து ராத்திரி 11 மணிக்கு அடுப்பங்கரைய கழுவி முடிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அம்மா என்ன அம்மா நொம்மான் இத பாரா, எனக்கு கல்யாணமாய் மாமியார் வீட்டுக்கு போகும்போது எனக்கு வயசு 17. என் மாமனாரு மாமியாரு நாத்தனாரு மச்சன சகல உறவுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் வந்தவன் போனவன் வெந்தவன் லொட்டு லொசுக்கு ஓசியில உட்கார்ந்து திங்கிறவன் எல்லாத்துக்கும் நான் ஒருத்தியே தான் சமைச்சு போட்டேன். எந்த சலிப்பும் எனக்கு வரல. எல்லாத்துக்கும் முக மலர்ச்சியோட தான் செஞ்சு போட்டேன். நம்ம 2 பேத்துக்கு சமைச்சு போடுறதுக்கு உன் பொண்டாட்டிக்கு நோவுதாமா? ஏய், இங்க பாருடி, எல்லாத்தையும் உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமா அப்படி திரும்பிக்கிட்டு இருக்க? ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க அத்தை. பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினின்னு. என்ன தீனி? தீனியா? திங்கறதுலயே இரு. பத்தினி பத்தினி. ஓ, அப்படி இருந்தாதான் குடும்பம் விளங்கும், வம்சமும் விருத்தியாகும். இதுக்குதான் வேறலுக்கு ஏத்த வீக்க வேணும்னு சொல்லி தாளப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? நம்ம ஜாதி ஜனத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? நம்ம முத்தண்ணன் பொண்ணு இருக்காளே மலர்விழி, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தா தெரியுமா? அவ மூக்கு கூட நல்ல எடுப்பா இருக்கும்டா. இந்த வெள்ளத்தோளுக்கு மயங்கி இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலம் நின்ன. உனக்கு எனக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல. ஏய், என்ன என்னமோ யோசனை பண்ணிட்டு நின்னுட்டு இருக்க? வா, போய் காபி போடு வா. ஏய், இங்க வா. என்ன அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொன்னதை செஞ்சிடுவியா? பாரு, முதல்ல வீட்டுக்குள்ள வந்த உடனே புது வீட்டுக்கு வந்தா பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு நீ சொல்லணும். அந்த புத்தி கூட உனக்கு இல்ல. ஏண்டா, பால் காய்ச்சறதுக்கு பாத்திரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கியா? எல்லாம் வாங்கி வச்சிருக்காம்மா. பால் காய்ச்சறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தயார் பண்ணு. நான் வந்து பாலை காசி இறக்குறேன். அப்புறம் அருமை காப்பியை போட்டு எனக்கு கொடு. காப்பி போடுறாளாம் காப்பி. டேய், இங்க வா. இது பாரு, அம்மாக்காரி கொஞ்சமா பேசுறாளேன்னு தப்பா நினைக்காத என்ன? அவ பட்டணத்துக்காரி, ரொம்ப பேசினா கோச்சுட்டு போயிடுவா. அவகிட்ட முள்ள முள்ளமா பேசி பையதான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். சரியா? பார்த்து நடந்துக்கோ. என்னடா அங்க வழி தனியா ஏதோ போகுது, நான் பார்த்துட்டு வரேன். உரலுக்கு ஒரு பக்கம் இடினா ஒத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு சொல்லுவாங்க. அது இதுதான் போல இருக்கு. அப்பா, உங்க அம்மா மனசுல
என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நான் என்ன மனுஷியா இல்ல மாடா? அமுதா சத்தம் போடாத, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆமா, இந்த ஒரு வார்த்தை தவிர உங்களுக்கு வேற எந்த வார்த்தையும் தெரியாது. என்ன அமுதா என் மேலயே கோவப்படுற? பின்ன என்னங்க, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? என்ன சொன்னீங்களா? அம்மாக்குன்னு தனியா ஒரு ரூம், டிவி, கட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு தானே சொன்னீங்க. உங்க சக்திக்கு மீறி நீங்க இதெல்லாம் செஞ்சும் எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போச்சு. பாருங்க, அவங்க கொஞ்சமாவது மனசு மாறினாங்களா? என்ன அவங்க மருமகளாவா பாக்குறாங்க? ஒரு வேலைக்காரியை விட கேவலமா இல்ல பாக்குறாங்க. அம்மா, அது யாரு? அந்த மலர் விழி. உங்களுக்கு அவளுக்கு நடுவுல நான் வந்தேனா? ஐயோ, அந்த மலர் விழி யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது இந்த காதல வாங்கி இந்த காதல விடாம இப்படி ஒவ்வொன்றுக்கும் விளக்க கேட்டீங்கன்னா எப்படி? இல்ல, எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு. உங்க அம்மாக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க எந்த சொல்யூஷனும் தேட போறது இல்ல. இனிமே நான் உங்களை நம்ப போறது இல்லங்க. நான் பாத்துக்கிறேன். அமுதா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீங்க இனிமே என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். நீங்க போங்க. எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் கூப்பிடுறேன். போங்க. அம்மா 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 தர்மம் பண்ணிட்டு போங்கம்மா. அம்மா 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 குழந்தை பசியில அழுதுமா. அம்மா தம்பி, ஐயா ஐயா குழந்தை பசியில அழுதுங்கய்யா, ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. பால் வாங்கி கொடுக்கணும் ஐயா. ஐயா 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 ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா போடுங்கம்மா. என்னடா ஏமாளுற? உன் அப்பாவை தேடுறியா? ஐயோ ஐயோ, உன் அப்பா இப்ப ரொம்ப மோசம். மூக்குக்கு மேல கோவம் வருது. கேட்டா டயலாக் எல்லாம் விடுறாரு. நீ நிறுத்தினா நான் நிறுத்துறேன். இப்ப எங்கேயோ போயிருக்காரு, இன்னும் வரல. சரிம்மா சரிம்மா. அண்ணே, குழந்தை பசியில ரொம்ப கத்துதுன்னு ஒரு 5 ரூபா இருந்தா கொடுங்கண்ணே. பால் வாங்கி கொடுக்கணும், அப்புறமா தரேனே. ஏன் காலையில இருந்து பிச்சை எடுக்கிறியா? 5 ரூபா கூட உங்ககிட்ட இல்ல? இல்லண்ணே, காலையில இருந்து வசூலானதெல்லாம் காமினி அக்கா வாங்கிட்டு போயிட்டாங்க. அழுது அழுது பிராணம் போய் துடிச்சு செத்து போயிடு போல இருக்குண்ணே. கருப்புதுரை அண்ணன் வந்த உடனே 5 ரூபாய் வாங்கி தரேன். ஒரு 5 ரூபா இருந்தா கொடுங்கண்ணே. இத பாருமா, கையில இப்படி குழந்தையெல்லாம் வச்சுட்டு பிச்சை எடுத்தேன்னா கலெக்ஷன் ஆகாது. கீழே ஒரு துண்டை போட்டு அதுல குழந்தைய போடு. அது கத்துற கத்துல அப்புறம் வர கலெக்ஷன் பாரு. ஏன் முடிச்சிட்டு இருக்கிற? ஓ, நான் சொன்னபடி செய். என்னடா என்னடா? ஓ ஜோ 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 ஜோ, பசிக்குதா? சரிம்மா சரி. என்னடா பசிக்குதா? சரி சரி, நான் இப்ப சாப்பாடு கொண்டு வரேன். இரு. அம்மா அம்மா ஏதாவது தர்மம் பண்ணு தாயி. தாயி தர்மம் பண்ணுங்கம்மா. ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயா ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. தாயி தாயி தர்மம் பண்ணு தாயி. ஐயா ஐயா தம்பி தர்மம் பண்ணுங்க. பால் வாங்க கூட காசு இல்லையா? ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா தாயி தர்மம் பண்ணு தாயி. ஐயா 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 தர்மம் பண்ணுங்கய்யா. குழந்தை பசியில அழுதியா, பால் வாங்க கூட காசு இல்ல. ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. உன் அப்பா உனக்காக என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ, இங்க பாரு, இது ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு 4 மாசம் ஆக போதில்ல, அதனால இதெல்லாம் சாப்பிடலாம். சரியா? அம்மா 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 ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. தம்பி தம்பி ஏதாவது தர்மம் பண்ணுப்பா. ஐயா ஓ ராஜா, இதோ வந்துட்டேம்மா, வந்துட்டேன் வந்துட்டேன். பசி தாங்கல என் பிள்ளைக்கு. இதோ வந்துட்டேம்மா. வா வா ராஜா, வா வா. அழகடி கண்ணா. சாப்பிட்றியா? சாப்பிட்றியாம்மா? சாப்பிட்றியா? இந்த சாப்பிடுமா, சாப்பிடு. ஓ ஆ. ஐயோ பாவம், எந்த மாமியார் காரி இப்படி குடும்பம் பண்றாளோ. ஏய்,
டிவி ஏண்டி ஆஃப் பண்ண? போடுறி, நானே பாத்துட்டு இருக்கல. போடுறி. இல்ல அத்தை, நான் உங்ககிட்ட இப்ப கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? முதல்ல டிவியை போடு. இல்ல, டிவி எல்லாம் ஒன்னும் பார்க்க வேண்டாம். ஏன் அத்தை, டிவில ஒரு சினிமா நடிகை அலறத பார்த்துட்டு நீங்க இவ்ளோ தேம்பி தேம்பி அலறீங்களே. அந்த பொண்ணு மாதிரி தானே நானும். என்ன பார்த்து உங்களுக்கு இறக்கம் வரலையா? அத்தை, வாழ்க்கையில நடக்கிறத தானே அவங்க சினிமாவா காட்டுறாங்க. அந்த மருமகளை மாமியார் கொடுமைப்படுத்துறத பார்த்துட்டு நீங்க என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணோட அம்மாவா நான் இருந்திருந்தா விளக்கு மாத்தாலே அடிச்சிருப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? அந்த இறக்கத்தை என் மேல காட்டுங்க அத்தை. ஏன் அத்தை உங்களுக்கு என்ன பிடிக்கல? இருங்க, நான் உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட ஒண்ணு பேச வேண்டாம். புள்ளையில அதை நேரமா பார்த்து என் வாயை கிளறாத. அப்புறம் என் பையன் வந்ததும் ஒண்ணுக்கு பார்த்தா அவங்கிட்ட திருச்சி சொல்லுவேன். ஐயோ, உங்களை பத்தி நான் அவர்கிட்ட என்ன சொல்ல போறேன்? அப்படியே நான் சொன்னால அவர் நம்பவா போறாரு? அவர் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு அத்தை. நீங்க தான் எங்க ரெண்டு பேரையுமே புரிஞ்சிக்காம சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அப்பா என்ன சண்டைக்காரின்னு சொல்றியா? ஐயோ, நான் பேசுறதுக்கெல்லாம் எதுக்கு வேற வேற அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க? எதுக்காக அத்தை உங்களுக்கு என்ன பிடிக்கல? நீங்க முதல் தடவை என்ன பொண்ணு கேட்டு வந்தப்போ நான் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். அதனால தானே நான் அப்ப செஞ்சது தப்புதான். ஆனா அப்ப என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊர் அறிய உலகம் அறிய கழுத்துல தாலி கட்டின மனுஷன் என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி போயிட்டாரு. அன்னைக்கு அண்ணி மட்டும் இல்லைன்னா நான் எப்பவும் தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பேன். நான் அந்த தவிப்புல இருக்கும் போதுதான் நீங்க என்ன பொண்ணு கேட்டு வந்தீங்க. நீங்க புருஷனை இழந்துட்டு தவிச்சீங்க. அதே தவிப்புதான் என் புருஷனை விட்டுட்டு போகும்போது எனக்கு இருந்துச்சு. அப்ப யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட எனக்கு தெரியல. அது தெரியாம தான் அத்தை உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட இப்ப மன்னிப்பு கேக்குறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அப்புறம் அந்த ஜாதக விஷயம் சத்தியமா சொல்றேன், அன்னி ஜாதகத்தை மாத்தின விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அன்னைக்கு அண்ணன் உங்ககிட்ட சொல்லும் போதுதான் எனக்கே அது தெரியும். உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் அண்ணி சொந்த பந்தம் சித்தப்பா எல்லாரையுமே தூக்கி எரிஞ்சிட்டு வந்த. அப்பவே உங்களுக்கு புரியலையா அத்தை நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு? இங்க பாருங்க அத்தை, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. என்னையும் உங்க பையனையும் வாழ விடுங்க அத்தை. ப்ளீஸ். இதோ இப்ப அந்த சினிமா நடிகை மேல காட்டுனீங்களே, அந்த இறக்கத்தை என் மேல காட்டுங்க அத்தை. உங்களை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிற உங்க பையனையும் அவரை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிற என்னையும் சந்தோஷமா வாழ விடுங்க ப்ளீஸ் அத்தை.
சந்தோஷமா வாழ விடுங்க. நான் என்ன செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் அதுபடியே நடந்துக்கிறேன். அதை விட்டுட்டு வார்த்தையால தினமும் என்ன பருத்தி எடுக்காதீங்க அத்தை. என்னால தாங்க முடியல. எங்களை வாழ விடுங்க. வாங்க, இனிமேல உட்காந்து என்ன பிரயோஜனம்? வாங்க வாங்க போலாம். வரம்பா. ஏன்பா எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வர சொன்ன? நட சாத்திர வரைக்கும் இருந்திருக்கலாம்ல. நட சாத்திர வரைக்கும் வசூல் பண்ணி அவன் கையில கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு என்ன பிரியாணியை போட போறான்? எப்போதும் போல மஞ்சள் சோறு தான், வேற ஒன்றும் கிடைக்காது. வா. உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியாகி போயிடுச்சு. இப்படியே நீ பேசிட்டு வச்சுக்க, உன்னை அந்த காமினி கேரளாவுக்கு வித்துற போறான். தமிழ்நாட்டில் இருந்தா அம்மா அப்பா அனுப்பிச்சு எடுக்க போறேன். கேரளாவுக்கு போனா சாட்டா சேச்சின்னு பிச்சை எடுக்க போறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சென்னையில இருந்தா தாஜ் ஹோட்டல்ல ரூம் போட்டு தர போறாங்க, எதுவும் கிடையாது. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு வானமே கூரை, வேற எதுவும் இல்லப்பா. பேசாம இருப்பா. இந்த இத புடி. இத்தனை வருஷத்துல நான் அதிகமா கலெக்ஷனை பார்த்தது மல்லியோட உருப்படியால தான். அம்மா, யாரு பெத்த பிள்ளையோ இது. இல்லன்னு வச்சுக்கோ, அந்த காமினி கிட்ட அடி தான் வாங்கணும் நாம. அப்படிதானே இல்லம்மா? ஆமாமா. இவ குழந்தைய பாத்துக்கிட்டே போறா. அன்னைக்கு நர்ஸா வந்து இது ஆஸ்பத்திரியில திருடின குழந்தைன்னு சொன்னால, அந்த இவ. அப்படியா? ஆமா. இன்னும் அந்த கருப்பு தோற வர காணுமப்பா. அவனா? அவன் அந்த சிக்னல்ல ஒருத்தி பல்ல இழிச்சிட்டு நின்னுட்டு இருப்பா, அவகிட்ட ஜொல்லு விட்டுட்டு நின்னுட்டு இருப்பான். அவன் வந்தான்னா அவன் கையில கலெக்ஷனை கொடுத்துட்டு கையில காலில் விழுந்து ஒரு கட்டிங்க போட்டு போலான்னு பார்த்தா அவன் இன்னும் வர காணும். முருகா, நீ வர வர சோறே சாப்பிட்றது இல்ல, உன் வாழ்க்கை கட்டிங்ல தான் முடிய போகுது. அட என்னண்ணா வாய்க்கு ருசியா சோறு போடுறானுங்க? ஒன்றும் கிடையாதுண்ணா, நீ கம்முன்னு இருந்தா. வாய் செத்துப்பி கிடக்குது. யோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா, நாங்க காமெடியோட ஆளுங்க ஐயா. சரி, கலெக்ஷன் அமௌண்ட் எவ்வளவு? ஒரு 500 இல்ல 600 இருக்குங்கய்யா. சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஐயா, உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அந்த அம்மா எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கய்யா. வேணாங்கய்யா, விட்டுருங்கய்யா. காமெடி கிட்ட எனக்கு கொடுக்க வேண்டிய மாமூல கழிச்சுக்கலான்னு சொல்லு. இப்ப எடுத்துட்டு வா. யோ, ஐயா கேக்குறாருல, கேக்குறாருல, போய் கொடு. போ. என்னையா யோசிக்கிறா? வா. ஐயா, எங்களை விட்டுருங்க ஐயா. ஐயா, எடுத்துட்டு வாயா. முடியா கையில வச்சுக்கிட்டு போ. ஏய், நீ மட்டுங்க வா. குழந்தை அழுதுங்க, நான் எப்படி விட்டுட்டு வருது? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, நீ வா. இது என்னோட உருப்படி, நான் தான் பாத்துக்கணும் சார். ஏய், 10 நிமிஷத்துல வந்துடலாம், வா. இவன் ஒரு இம்சை. சைஸுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுங்களேன். வேற கலர் இருக்கா? இருக்கு மேடம். பிங்க்ல ஏதாவது எடுங்க. பிங்க்லியா? இருங்க தரேன். இத பாருங்க.
சரி இது பேக் பண்ணுங்க. அப்புறம் குழந்தைக்கு டவல் சட்டி எல்லாம் எங்க இருக்கும்? முன்னாடி போய் பாருங்க. அங்கயா? சரி. பாவி அந்த பொம்பளை கூட்டிட்டு போயிட்டாங்க. இருக்கானுங்களே மனுஷனுங்க. குழந்தை தூக்கிட்டு போற எல்லாரும் எழுந்து வாங்க. அவளை விரட்டி குடிப்போம். இல்ல கொண்டுடும். எங்க ஓடுறீங்க? அந்த நர்ஸ் குழந்தை தூக்கிட்டு ஓடுறாயா? இந்த பக்கமா தான் ஓடுறா. போன போட்டு காமினிக்கு தகவலை சொல்லிட்டு ஆமா மல்லிகாங்க போலீஸ் இட்டு போய் போலீஸ் இட்டு போயிடுச்சா? சரி நான் பாக்குறேன். மேடம் இந்த குழந்தை கொஞ்சம் பிடிங்க மேடம். பிடிங்க மேடம் பார்த்து. செல்லமாக்கா ஐயோ என்னப்பா? குழந்தை அப்படிதான் தெரியலையா? நான் ஒரு சின்ன ப்ராப்ளத்துல இருக்கேன் மேடம். கொஞ்ச நேரத்துல வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன் மேடம். வச்சுக்கோங்க மேடம் ப்ளீஸ் மேடம். எங்கப்பா போற? ஐயோ குழந்தை என்ன? இருமா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. என்னங்க ரொம்ப நேரமா நிக்கிறீங்க? பில்லுக்கு பே பண்றதுக்கு பணம் எடுத்துட்டு இல்லையா? இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யாரோ ஒரு அம்மா இந்த குழந்தைய என் கையில கொடுத்துட்டு இதோ வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னும் காணோம். அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது குழந்தைய திருடிட்டு வந்திருக்கோம். போலீஸ் துரத்துன உடனே அது உங்க கையில கொடுத்துட்டு போயிடுச்சு. ஐயோ என்னங்க அப்ப நான் என்ன பண்றது? உங்ககிட்ட தான் ஒரு குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தைய உங்க குழந்தையா நினைச்சு சேர்த்து வளங்க. எனக்கு அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இன்னொருத்தரோட குழந்தை நான் எப்படி வளர்க்கறது? அப்ப போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. ஏங்க நீங்க வேணா இந்த குழந்தைய போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறீங்களா? ஐயோ எனக்கு எதுக்குமா வீண் வேலை? போலீஸ் வந்தா அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். குழந்தைய நீயே தூக்கிட்டு போமா. சரி இந்தாங்க, இதான் என் விசிட்டிங் கார்டு. யாராவது இந்த குழந்தைய தேடிட்டு வந்தாங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து குழந்தைய வாங்கிக்க சொல்லுங்க. சரிம்மா. பில் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. வாங்க முன்னாடி கவுண்டருக்கு போங்கம்மா. அப்பா குழந்தை சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு. காமெடி அக்கா கேட்டா பரவாயில்ல, குழந்தைக்காக அடி வாங்கினாலும் சமாளிக்கலாம்.
ஆரத்தி, உங்க அப்பா வந்து 2 பேரையும் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? நீங்க 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்கீங்க. சாலா, இந்த காமினி கிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு போறியா? பார், உன்னை என்ன பண்றேன்னு பார். உங்க அப்பா வந்துட்டாரு. இரு 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 இரு. வந்துட்டாங்க. என்னங்க, உங்களுக்கு யாருங்க நீங்க? அம்மா அம்மாச்சி, அம்மா அம்மா, ஐயோ காமாட்சி, என்னம்மா இது வீட்டுக்குள்ள வந்து காமாட்சி காமாட்சி கூப்பிடுறீங்க? அம்மா, நான் ஆசையா காமாட்சின்னு பேர் வச்சு கொஞ்சம் குழந்தைமா இது காமாட்சின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? காமாட்சி உங்க குழந்தையா? ஆமாமா, 10 மாதம் சுமந்து பெத்த குழந்தைம்மா. இது ஏன் குழந்தைம்மா? காமாட்சி எப்படிமா நம்புறது? அம்மா, இது உங்க விசிட்டிங் கார்டு தானே? ஆமா, அந்த துணி கடையில கொடுத்தாங்கம்மா. நீங்க ஏன் குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. புடிங்க மேடம், பாத்து. ஐயோ, என்னம்மா? நான் ஒரு சின்ன ப்ராப்ளத்துல இருக்கேன் மேடம். கொஞ்ச நேரத்துல வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன் மேடம். வச்சுக்கோங்க மேடம், ப்ளீஸ் மேடம். இல்லம்மா, இன்னொரு அம்மா வந்து இந்த குழந்தைய கிட்ட கொடுத்து யாரோ அவங்கள துரத்துறதா அவங்க சொன்னாங்களே. ஐயோ 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 ஐயோ, அவ அப்படியே சொன்னா? இல்லம்மா, இல்ல அம்மா, நான் ராணி அண்ணா நகர்ல இருக்கம்மா. குழந்தைய தொட்டியில போட்டுட்டு குழம்பு தாளிக்கு எண்ணெய் இல்லைன்னு கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள எப்படியோ வீடு போகுது, என் குழந்தைய தூக்கிட்டாமா. இது ஏன் குழந்தைம்மா? நீங்க எப்படிமா துணி கடைக்கு போனீங்க? அம்மா, இன்னுமாமா நீ என்ன நம்பல? நீ ஒரு குழந்தைய பெத்த வந்தானே, ஒரு தாயோட கண்ணீர் உனக்கு புரியலையா? அம்மா, நான் அப்படியே விசாரிச்சுட்டு போகும்போது ஒரு ஆள் தான் சொன்னா ஒரு அம்மா 2 குழந்தையோட துணி கடையில இருந்து போனாங்கன்னு. நான் அதுக்கப்புறம் தான் அந்த துணி கடைக்கு போய் விசாரிச்சேன். அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. அம்மா, இது ஏன் குழந்தைப்பா, என் குழந்தைய கிட்ட கொடுத்துருக்கம்மா. இல்லம்மா, இல்ல, நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஐயோ கடவுளே, இவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என் குழந்தை இவங்க என்கிட்ட பிரிச்சுவாங்க போல் இருக்கு. மாரியாத்தா, தெய்வமே, இத படிச்சம்மா போலீஸ் கோர்ட்டுன்னு போய் என் குழந்தை என்கிட்ட நிரந்தரமா பறிச்சிடும் போல் இருக்கு. ஆமா, என் குழந்தைய விட்டுட்டு என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுமா, இருக்கவே முடியாதுமா. என் குழந்தைய கொடுத்துருமா, என் குழந்தைய கொடுத்துருமா. இனிதான் என் குழந்தைவா, என் குழந்தைய கொடுமா. என்னம்மா இது? ஐயோ அம்மா, ஏன் தெரியுமா கேக்குறம்மா? ஐயோ அம்மா, காலை விடுங்கம்மா. என்னம்மா இது? காலை விடுங்கம்மா. எப்படிமா உங்களை நம்புறது? ஐயோ, நான் இவ்வளவு சொல்லிடுங்க, என்ன நம்பலையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, என் குழந்தை எல்லாம் என்னால இருக்க முடியாதுமா. இந்த வீட்டை விட்டு நான் குழந்தை இல்லாம போக மாட்டேன். நான் இங்கேயே விழுந்து சத்துருவேன். ஆமா, என் குழந்தைய கொடுங்கம்மா. ஐயோ, என் குழந்தை எல்லாம் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், போக மாட்டேன். அம்மா, தாயே, என் குழந்தைய கொடுமா. அம்மா அம்மா, என் குழந்தைய கொடுங்க, என் குழந்தைய கொடுங்க. இது நிஜமா உங்க குழந்தையா? ஆமாமா, ஆமாமா, சத்தியமா இது என் குழந்தைதாம்மா. அம்மா, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், என் குழந்தைய என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கம்மா. சரிம்மா,
உங்க வீட்டு அட்ரஸ் நீங்க கொஞ்சம் எழுதி கொடுங்க. அம்மா நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா? அதான் நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேம்மா. இந்தாம்மா இதான் என் வீட்டு அட்ரஸ் பாருங்கம்மா. என் குழந்தைய கொடுங்கம்மா. ஐயோ இன்னுமா நீங்க என்ன நம்பல? அம்மா ஐயோ அம்மா வேண்டாம்மா, இருங்கம்மா இருங்க. செல்லம் நன்றிமா. இப்ப நீதான் என் குல தெய்வம். நீதான் என் குல தெய்வம். என் குழந்தைய திருப்பி கொடுத்த தெய்வமா நீ. அம்மா என் குழந்தைய ஆசீர்வாதம். இல்ல பரவாயில்லம்மா பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கணும்மா. சரி அம்மா இது உங்க குழந்தையம்மா? ஆமா அம்மா குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. இந்த ஏரியால புள்ள பிடிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கம்மா. நான் பாத்துக்கிறேன். நான் வரேம்மா. நீங்க ஜாக்கிரதையா போங்க. வரேம்மா. சரிம்மா வரேம்மா. நாக்கா குழந்தை கட்டிச்சா? சட்டை கழட்டுடா. என்ன காரியம் பண்ணி ஒரு உருப்படியை பார்க்க ஏங்க கருப்பு தரைய எந்த அடி அடிக்கிற? அதான் குழந்தை கடிச்சிச்சுல. குழந்தை வந்து சேர்ந்தா அதுக்காக நான் பட்ட கஷ்டத்துல மறந்துட முடியுமாடா? இவன் கஸ்டடியில ஒரு உருப்படியை விட்டு வச்சா அது ஒழுங்கா பார்க்க துப்பு இல்ல. எவ்வளவு ஒருத்தி வந்தாலா குழந்தைய தூக்கிட்டு போனாலா இவன் துரத்திட்டு போனானா அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டாளா? கதை விடுறான் கதை. அக்கா என்ன நம்ப மாட்டியா? நான் சொல்றத நம்புக்கா. குழந்தைய அந்த பொம்பளை தூக்கும் போது நான் ஸ்பாட்லயே இல்லக்கா. அக்கா உண்மையிலக்கா நம்ம கிட்ட மாமல் வாங்குவான எஸ்ஐ தேவராஜ அவ மல்லிகாவை தள்ளிட்டு போயிட்டாக்கா. நான் போய் அவளை கூட்டு வரதுக்குள்ள கேப்ல அந்த பொம்பளை குழந்தைய அடிச்சுட்டு போயிட்டாங்க. குழந்தைய தூக்கிட்டு போனது யாரு உனக்கு தெரியும்ல? சொல்லு உனக்கு யாரும் தெரியும்ல? அதான் ஒரு பொம்பளைன்னு சொன்னாங்க. குழந்தைய தூக்கிட்டு போனது அந்த நர்ஸ். அது உனக்கு தெரியாதா? அது உனக்கு தெரியும். ஆனா நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட. அவ நர்ஸ்லயே இல்லையக்கா. நர்ஸ் போடலனா அவ நர்ஸ் இல்லையா? என்னடா கதை விடுற? அது மட்டும் இல்ல, அந்த நர்ஸ் ஏற்கனவே குழந்தைய தூக்க முயற்சி பண்ணிருக்கா. அது உனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. ஏன்டா? சின்ன விஷயம் தானே, நானே டீல் பண்ணி முடிச்சிடலாம்னு நினைச்சேன். சின்ன விஷயம்? எதுடா சின்ன விஷயம்? இந்த உருப்படி காணாம போனது உனக்கு சின்ன விஷயமா? ஏய், ஒரு பொம்பளை குழந்தைய தூக்கிட்டு ஓடி இருக்கா, அவளை விரட்டி பிடிக்க முடியல. நீ எல்லாம் என்னடா ஆம்பளை? அது மட்டும் இல்லாம அவ இந்த பக்கம் போயிருக்கா அந்த பக்கம் போயிருக்கா என்ன தசை திருப்பி வேற விடுறேன். நான் தெருவா அலைஞ்சு கடைசியில அந்த பொம்பளை துணி கடைக்குள்ளதான் போயிருக்கா. நான் தெரிஞ்சுட்டு உள்ள போனேன். உனக்கு அந்த துணி கடை தெரியலையாடா? அக்கா அந்த பொம்பளை குழந்தைய தூக்கிட்டு துணி கடைக்குள்ள போனதே நான் பாக்கலக்கா. அந்த துணி கடைக்குள்ள போய் நான் விசாரிக்கும் போது அவன் விசிட்டிங் கார்டை காட்டுறான். அது யாரோட விசிட்டிங் கார்டு உனக்கு தெரியுமா? அப்போ எனக்கு தெரியாதுக்கா. ஏய்,
அது செல்லம்மாவோட விசிட்டிங் கார்டா, செல்லம்மாவோட. அது பார்த்த உடனே நான் ஆடி போயிட்டேன்டா. அவன் அந்த குழந்தைய பெத்தவன். யார்கிட்ட இருந்து அந்த குழந்தைய தூக்கணும்னு ஸ்னேகா கிட்ட நான் பால் வாங்கணும். கடைசியில அந்த குழந்தை அவகிட்டே போய் சேர்ந்துருச்சு. சாலா, இது ஸ்னேகாக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள சும்மா விடுவாளா? அவ கிடக்கட்டும். அந்த செல்லம்மாவால நமக்கு எவ்வளவு தொழில் நஷ்டம் வந்துச்சு. நம்ம ஆளுங்களை எவ்வளவு அடி வாங்கினாங்க. இந்த குழந்தை அவகிட்ட போய் சேர்ந்துச்சா நான் எப்படி அவளை பழி வாங்குறது? எப்படி பழி வாங்குறது சொல்லு. என்னடா சைலண்டா இருக்க? சொல்லு. இல்லடா, இல்ல, நீ சரியில்லை. இந்த உருப்படி வந்ததுல இருந்து நீ சரியில்லடா. இல்ல, இந்த உருப்படியை நீ ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்க. உன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குடா. டேய், உன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. அக்கா, எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன்ல. சோப்ரே. டேய், நாளையில இருந்து இந்த உருப்படியை இவன் கிட்ட கொடுக்காத. அனில் கஸ்டடியில கொடு. சரிக்கா. இவன் குழந்தை பக்கம் வந்தா கொண்டு போறா இவனை. இவனை உயிரோடயே விட்டு வைக்காதீங்க. இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுக்கா. வேணாக்கா, ஒரு முறை விடுக்கா. அந்த குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன்க்கா. என்னடா ஒரு முறை? என்ன ஒரு முறை? ஆம்பளை கால்ல கூட விழாதவடா இந்த காமினி. நீ பண்ண காரியத்துக்காக போய் போய் ஒரு கால்ல விழுந்த. என்னது? நீ போய் கால்ல விழுந்தியா? பின்ன என்னடா? பின்ன என்ன? இவ பண்ண காரியத்துக்கு நான் காமினியாவே செல்லம்மா வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய கூட்டிட்டு சண்டை போட்டா அந்த செல்லம்மா விட்டுருவாளாடா? அவ எனக்கு மேல சண்டை போட மாட்டா. நம்மள வேற அவ ஏற்கனவே தேடிட்டு இருக்காடா. வேற வழியே இல்லாம இந்த கர்மாந்திர பிடிச்ச புடவைல கட்டிட்டு அந்த குழந்தைய பெத்தவ மாதிரி கத்தி கதறி அவ கால்ல விழுந்து அந்த குழந்தைய கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காடா. இதெல்லாம் நினைக்கும் போது உன அப்படியே கொல்லட போல வருதுடா. கொல்லட போல வருது. டேய், நீ வண்டியில ஏறு. இவனை விட்டுட்டு இவன் நடந்து வந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். நீ ஏற, நம்ம போலாம். டேய், வாயை மூடு. வண்டியில ஏற வந்தா காலை ஒடிச்சிடும். போடா, நடந்து வாடா. ஏறா வண்டி. வா, போடா. செல்லம்மா, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதாம்மா. எங்க இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? எங்கேயோ போய் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரேன். சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காத. எங்க நான் நெருப்ப விழுங்கிட்டு இருக்கேன். முகம் கொடுத்து ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேச மாட்டீங்களா? இப்போ நான் எங்க போனேன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நீங்க எங்க போனீங்கன்னு சொல்ல வேண்டாம். நான் எங்க போனேன், அங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஐயோ நீங்க கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. சரி சொல்லு. எப்ப பார்த்தாலும் பேம்பர்ஸ் போடக்கூடாதுன்னு முத்தாளிகை அண்ணி சொன்னாங்க. அதனால பாரதிக்கு ட்ரெஸ், டவலு, ஜட்டி எல்லாம் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஒரு குழந்தைய கையில கொடுத்து கொஞ்ச நேரம் இந்த குழந்தைய வச்சுக்கங்க நான் வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டேன். சார், நான் உங்க குழந்தைய பார்த்தேன். எங்க எங்கம்மா? அந்த சிக்னல் கிட்டியா? இல்ல சார். வேற? நான் ஹாஸ்பிடல் போற வழியில ஒரு கோயில் இருக்கு. உங்க குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தா. என் விசிட்டிங் கார்டை கொடுத்து இந்த குழந்தைய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், யாராவது வந்து கேட்டா எங்க வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஒரு நாளாவது அந்த குழந்தை நம்ம வீட்டுல இருக்கோன்னு பார்த்தேன். போயிடுச்சுங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுங்களா? அது என்னங்க என்னங்க? சாரி சொல்லுமா, நீ சொன்னது எதுவுமே என் காதுல விழல. என்ன சொன்ன? அப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது எதுவுமே உங்க காதுல விழலையா? அதான் சாரி சொல்லிட்டான்ல. வளவலன்னு சொல்லாம சுருக்கமா சொல்லு. சுருக்கமா சொல்லணுமா? நானும் குழந்தையும் கடை வீதிக்கு போனேங்க. அப்ப திடீர்னு ஒரு பொம்பளை ஓடி வந்து கையில குழந்தைய கொடுத்து இதோ வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. வரவே இல்ல. நான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தேங்க. வேற ஒரு பொம்பளை வந்து இது ஏன் குழந்தைன்னு ஒரே அழுது குழந்தைய வாங்கிட்டு போயிடுச்சுங்க. இதுல குழந்தை யாருக்கு சொந்தம், யார் அம்மா, யாரு திருடிட்டு வந்தாங்கன்னு எதுவுமே தெரியலைங்க. என்னது திருடியா?
உன்னை யார் நம்ம குழந்தையை தூக்கிக்கிட்டு கடத்தெருவா சுத்த சொன்னது? ஏங்க நான் ஒரே ஒரு கடைக்கு தாங்க போனேன். ஒரு கடையோ அரை கடையோ என்ன கேட்காம குழந்தையை தூக்கிட்டு நீ ஏன் கடைக்கு போன? ஓ, இப்ப கடைசியில நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்களா? நான் இவ்வளவு நேரம் என்ன வேதனை அனுபவிச்சேன், என்ன நடந்தது, இது பத்தி எதுவுமே உங்களுக்கு அக்கறை இல்ல. ஆனா நான் குழந்தைய கடைக்கு தூக்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு கோவம் வருதா? இப்ப ஏன் கத்துற? யாரு? நான் கத்துறேனா? பரவர உங்களுக்கு என் மேல அன்பு அக்கறை எதுவுமே இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறீங்க. எது கேட்டாலும் ஒத்த வார்த்தையில பதில் சொல்றீங்க, இல்லன்னா சிடுசிடுன்னு விழுறீங்க. இதெல்லாம் பத்தாதுன்னா ரகசிய போன் வேற, வழி தெரியாம வர விருந்தாளிங்க வேற. செல்லுமா, அனாவசியமா பேசாத. பேசலைங்க, பேசல. அதுக்காக நான் வாயை முட்டுக்கிட்டு அப்படியே ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு நியாயம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமையா போயிடும். அப்ப நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. என்ன ஜானகி, 10 நாளா உன்னை ஆளையே காணோம்? ஊருக்கு போயிருந்தியா? ஆமா, பொண்ணை பாண்டிச்சேரியில கட்டி கொடுத்துருக்கல, அங்க போனேன். யாரு? உன் 2வது பொண்ணு சுகந்தியா? ஆமா ஆமா. என்ன ஆமா ஆமான்னு இழுக்கிற? இழுக்காம என்ன பண்றது? இது வரைக்கும் என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றான்னு நினைச்சேன். என் பொண்ணு வீட்டுல 10 நாள் போய் தங்கினதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது என் பொண்ணு அவ மாமியார் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறான்னு. நின்னா குத்தம் உக்காந்தா குத்தம்னு என் பொண்ணு அவ மாமியார் படாத பாடுபடுத்துறா. ஆமா, வரதட்சணை ஏதாவது கம்மியா கொடுத்தியா, இல்ல உன் மருமக புள்ள குடிகாரனா? ரெண்டும் இல்ல, நான் செஞ்சதுதான் தப்பு. நீ என்னடி தப்பு செஞ்ச? என் பொண்ண எப்படியெல்லாம் செல்லமா வளர்த்து கட்டி கொடுத்திருப்பேன். என் மருமகளை நான் கொடுமைப்படுத்துறேன்ல. என் பிள்ளையோட பொண்டாட்டிய மகளா நினைக்காம மருமகளா நினைச்சேன் பாரு. அதே மாதிரி என் சம்பந்தியும் என் மகளை அவங்க மருமகளா நினைக்கிறாங்க. என் மருமகளை உனக்கு அறிவு இருக்கான்னு திட்டினா என் மகளை அவங்க பைத்தியம்னு திட்டுறாங்க. என் மருமகளை தூங்கு மூஞ்சின்னு சொன்னா அவங்க என் பொண்ண பண்ணாடேன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டு நான் மனசு ரொம்ப நொந்து போய் வந்திருக்கேன்டி. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மருமகளை கொடுமைப்படுத்த கூடாதுன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். மருமகளை கொடுமைப்படுத்துற ஒவ்வொரு மாமியாருக்கும் ஒரு பொண்ணு இருந்தா அந்த வேதனை என்னன்னு தெரியும். நான் முடிவு பண்ணிட்டேன். என் மருமகளை மகளா நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அப்படித்தான் நடத்த போறேன். எவ்வளவுதான் அவ தப்பு பண்ணாலும் அவளை திட்டவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவ என் மருமக இல்ல, மக. நல்ல வேலைடி, இப்பவாவது அவளை மகன்னு சொன்னியே. நீ அவளை மகளா நடத்திருந்தா நல்லா இருந்திருப்ப. ஆமாடி, இப்பவாவது உன் மருமகளை புரிஞ்சுக்கிட்டிய. அவ ரொம்ப நல்ல பொண்ணுடி. நீ இனிமே அவளை திட்டாத. கண்டிப்பா அவன் மேல பாசத்தோட இருப்பா. நீ அவன் மேல பாசத்தை காட்டு. என்ன? சரி, இனிமேலாவது அவளை நல்லபடியா நடத்து. அந்த ஆண்டவன் புண்ணியத்துல உனக்கு ஒரு குறையும் வராது. உன் மருமகளை நீ சந்தோஷமா வச்சுக்கிட்டீனா உன் மகளை அந்த ஆண்டவன் காப்பாத்துவான். வா போலாம். ஐயோ அம்மா, என்னாச்சுமா? அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா நெஞ்சு வலிக்குது. ஐயோ சரிம்மா, சரி வா டாக்டர்ட்ட போலாம். வேண்டாடா, என் கூட வர, என் கூட இருந்தா எல்லாம் சரியா போயிடும். நான் பக்கத்துல ஏதாம இருக்கேன், நீ எந்திரிச்சு வா, போயிட்டு வந்துடலாம். எந்திரிமா. வேண்டாம், அங்க மாத்திரை வச்சிருக்கேன், அதை எடுத்து கொடு. என்னம்மா வருத்தப்படுறியா? நமக்கு நடக்கிற நல்ல விஷயம் நடக்காம போயிடுச்சேன்னு வருத்தப்படுறியா? ஒன்னும் கவலைப்படாத தாயே. ஒரு 10-15 நாள் கழிச்சு வச்சுக்கலாம்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.